அவங்களுக்காகவே தான் அந்த சேனலுக்குள்ளே போனேன். பட் நான் போயிட்டு ஒரு 1.5 இயர்ஸில் ப்ராப்ளம் ஆகிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலைஸ்டு. பட் ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு சீனியர்ஸ் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போனால் கூட இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி ஒருத்தர் நியூஸ் படிக்கிறதையும் அவங்க வந்து வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மோடின்னு நாங்கள் எல்லாரும் இப்போ எல்லாருமே மோடின்னு தான் படிக்கிறாங்க, நரேந்திர மோடி. அம்மா வந்து மோடி படிக்கக்கூடாது, அது மோதின்னு படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த திருத்தினது அவங்க தான். ஸோ யாராவது ஒருத்தர் ஒரு 10 நாள் கேப்பை விட்டுட்டாங்க, ஏதோ வரல அப்படின்னா கூட இவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்களாம், ஏன் இந்த மாதிரி அந்த ரீடர் வந்து 10 நாள் ஆச்சு அவங்க வரல, என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவங்க வந்து கால் பண்ணி பேசுவாங்களாம். அம்மா அவங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. உண்மையாகவே அந்த ஒரு நிமிஷம் வந்து நான் ரொம்ப ஏக்கம். திருச்சியிலேருந்து இங்கே ட்ராவல் பண்ணும்போது கூட சென்னைக்கு வரும்போதெல்லாம் அந்த சேனல் கடக்கும்போது எனக்கு அது பெரிய ஒரு கனவாகவே இருக்கும். இந்த சேனலில் உட்காந்து இன்னொன்று ஜெயா செய்திகளுக்காக ஜெயா, ஜெயலக்ஷ்மின்னு சொல்லக்கூடாது, நம்ம ஜெயா செய்திகளுக்காக ஜெயான்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி நாள் சொல்லிடுறாங்க, நாளைக்கு இந்த சீக்வன்ஸ் இருக்குது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்டியூம் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு. நீங்களும் ப்ரிப்பேர்டாக போகிறீங்க. லெட்ஸே வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வெட்டிங் இது இருக்குது, அப்போ வந்து யூனிக்காக தெரியும், எல்லோரும் ரெட்டு போடுவாங்க, நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் கொண்டு போகலாம் அப்படின்னு நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போவீங்க. அப்புறம் வந்துட்டு இல்லை இந்த கலர் நல்லா இல்லை, வேறு புடவை எடுங்க அப்படின்னோடனே, ஆனால் நீங்கள் அது ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, வேறு இருக்காது. திருப்பி அங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி ஆகும். இந்த மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா இவங்க இப்படி பண்றாங்களே அப்படின்லாம் தோணியிருக்கும்ல, அந்த மொமெண்ட் இருக்கு. அதாவது முன்பெல்லாம் எப்படின்னா சீரியல் ஃபீல்டே வந்து இப்போது ரொம்ப சேஞ்சஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்த ஃபீல்டு இப்போ கிடையாது. இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி நான் இப்போ ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறாங்கனாலுமே நான் ஒரு சாரி எடுத்துகிட்டு போக முடியாது, 4 சாரி நான் எடுத்துகிட்டு போகணும். ஒரு சீனுக்குனாலும் நான் 4 சாரி எடுத்துகிட்டு போய் 4ஐயும் நான் காட்டணும். அந்த 4லேருந்து அவங்க ஒன்று செலக்ட் பண்ணணும். இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ ஒரு சீனில் 10-15 பேர் ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா ஒருத்தர் கட்டின கலரை இன்னொருத்தர் கட்டக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஏன்னா மெர்ஜ் ஆகுன்றதுனால கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு சீரியலில் என்னென்னா கல்யாண சீக்வன்ஸு, அது ரொம்ப கிராண்டாக இருக்கும் சாரி. நான் அந்த சாரி ஒரு 4 எடுத்துகிட்டு போய் காட்டுறேன். அந்த சாரி தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 சாரிக்கு மட்டும் நான் அந்த ஆரி ஒர்க்லாம் பண்ணோம், அதுக்கு தனியாக நம்ம பைசா கொடுக்கணும். ஸோ கல்யாண சீக்வன்ஸு, ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆரி ஒர்க்லாம் பண்ணி கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்கேன். பட் அவங்க அதை செலக்ட் பண்ணாமல் ரொம்ப நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் இருக்கக்கூடிய ஒரு சாரியை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு ஐயோ இதுக்காக மெனக்கட்டு நம்ம காசெல்லாம் கொடுத்து இது பண்ணி வச்சுருக்கோமே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. பட்டு நான் அதை அப்படியே சொன்னதுக்கு பிறகு சரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இருட்டாக இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் சாரி கொஞ்சம் கடன் வாங்கி ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணி அப்படி மேட்ச் பண்ணிட்டேன். இன்னொன்று வந்து ரீசெண்டாக ஒரு இதில் வந்து என்னென்னா இது வந்து சும்மா நான் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் பண்ணேன். பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் கொண்டு போனதில் வந்து 2 சாரி ப்ளூ, 2 சாரி க்ரீன்னு, ப்ளூ க்ரீன் ரெட்டுலாம் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே அதான் யூஸ் பண்ணோம். ஸோ கொண்டு போன போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, மேடம் ப்ளூ வந்து ஆகாது அப்படின்னு. சரி க்ரீன் எடுத்துக்கோப்பா, க்ரீன் ஓகேவா? இல்லை மேடம் க்ரீனும் ஆகாது. அப்போ எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. இருக்கிறதே காமன் கலர்ஸ்னால் அந்த 4 தான், ஃபங்க்ஷன்னா அந்த 4 தான் மேக்ஸிமம் இருக்கும், எல்லாருடைய பட்டு சாரியும் அதில் இருக்கும். அப்போ க்ரீன் ஆகாது, ப்ளூ ஆகாது, ப்ரௌன் ஆகாதுன்னா அப்போ நான் என்ன கலர் தான் நான் கொண்டு வர்றது? ஸோ டென்ஷன் ஆகிடுச்சு. பட் ஆனால் ஒரு நாள் அவங்க அந்த நாள் வந்து அந்த கல்யாண சீக்வன்ஸ் எடுக்கலை, போகலை. அதனால அப்புறம் நெக்ஸ்ட் டே நான் கொஞ்சம் அனுசரித்து போயிடும். ஏன்னா அவங்களுடைய விஷயமும் நம்ம யோசிக்கணும்ல, பாவம் அவங்க எல்லா ஆர்டிஸ்ட்டையும் அவங்க இது பண்ணுறாங்க. அதனால் நெக்ஸ்ட் டே எனக்கு டைம் கிடைச்சதுனால நான் கொஞ்சம் வேறு கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதர்வைஸ் நான் வந்து நம்ம வேறு வழியே கிடையாது, நான் இதுதான் என்னோடது, இந்த சாரி தான் நான் கொண்டு வந்திருக்கேன், இதுலேருந்து நீ செலக்ட் பண்ணிக்கோ, அப்படி தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது நமக்கு. ஸோ நீங்கள் சாரீஸ்லாம் ஆன்லைனில் வாங்குவீங்களா, நேரில் போய் பார்த்து வாங்கிடுவீங்க? ரெண்டுமே, நான் ஆன்லைன்லேயே வாங்கிடுவேன், வெளியில் கடைக்கு போனால் வெளியில் எங்கெங்கே கண்ணில் படுதோ அதையும் வாங்கிடுவேன் நான். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அவுட்ஃபிட்ஸ் பற்றி பேசினோம். ஸோ அதே மாதிரி நம்ம செல்ஃப் க்ரூமிங்லாம் நிறையா பண்ண வேண்டியது இருக்கும்ல, இப்போ ஆக்டிங்கிறதுனால. ஸோ அதுக்காக நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? லைக் நேச்சுரலாக ஏதாவது பண்ணுவீங்களா? இல்லாட்டி பார்லர் போயிட்டு ப்ளீச்சை போடு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு எல்லாத்தையும் பண்ணுவீங்களா? இல்லை, நான் வந்து பெருசாக அதிலலாம் ரொம்ப இது பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஃபேஸு, ஸ்கின்னு ரொம்ப, எனக்கு எது பண்ணாலும் செட் ஆகாது. த்ரெட்டிங் பண்ணாலே அந்த இடம் அப்பளம் மாதிரி ஒப்பிக்கும் எனக்கு. ஸோ அதனாலே பயந்துட்டு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் நான் பண்ணுறது. ரொம்ப பெருசாக பார்லர்லாம் போக மாட்டேன். ஏன்னா பார்லர் போயிட்டு ஒரு 2-3 தடவை பண்ண போது எனக்கு செட் ஆகலை. அந்த டைம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதுக்கு பிறகு இன்னொன்று என்னென்னா, எனக்கு வந்து ஒரு டைம் போவேன், 2 டைம் போவேன், அதுக்கப்புறம் சோம்பேறி, அந்த ஒரு அசால்ட்டுத்தனம், அதனால் அப்படியே விட்டுருவேன். அதனால் இப்போ கம்ப்ளீட்டாகவே விட்டாச்சு.
பெருசா அது நான் சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது. நார்மலா இப்போ வந்து நான் மேக்கப் மோஸ்ட்லி நான் அந்த ஓன் மேக்கப் தான். இன்னும் சொல்லணும்னா நான் வந்து 2 பியூட்டிஷியன் கோர்ஸ் நான் முடிச்சிருக்கேன் நானு. ஓகே. நான் அப்போ வந்து நான் பிரைடிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பிரைடெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆவடியில போயிட்டுலாம் 2, 3 பண்ணியிருக்கேன். பட் ஆனா அதுக்கு பிறகு நியூஸ் லைன் வந்ததுக்கு பிறகு நான் அத கம்ப்ளீட்டா அப்படியே விட்டாச்சு. ஸோ அத வச்சு நான் இப்ப எனக்கு ஓனா நான் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். வீட்லேருந்தே நான் ரெடி ஆயி போயிடும். நான் அங்க போய் ஸ்பாட்ல போய் நான் ரெடி ஆக மாட்டேன். ஸோ அ மற்றபடி ரொம்ப பெருசா பார்லர்லாம் போமாட்டேன். ரொம்ப ஃபேஸ் ஏதா இருக்குன்னா மட்டும் போய் சின்னதா லைட்டிங்கா ஒரு ஃபேஷியல் பண்ணிட்டு வந்துருவேன். மற்றபடி ஜென்ரலா நம்ம அந்த பெடிக்யூர் இதெல்லாம் வந்து அக்கேஷனல் தான். ரெகுலரா பண்றதுங்கிறது கிடையாது. மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சன்ஸ்கிரீனு, கிரீமு அது இதுன்னு ஜெல் எல்லாம் போடுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நார்மலான விஷயங்கள் தான். ஸோ இப்போ வீட்ல ஸ்கின் கேர் நீங்க பண்ணணும்னா ஏதாவது பண்ணுவீங்களா? லைக் என்ன அதெல்லாம் பண்ணுவீங்க? நான் நெறைய பண்ணுவோம். நான் ம். வந்து அம் குக் பண்ணிட்டே இருக்கும்போது வீட்லயே எல்லா வேலையுமே நான் தான் செய்யும். ஸோ இப்ப குக் பண்ணும்போது இப்ப தக்காளி ஏதாவது நான் எடுத்து குழம்பு போடுறேன்னா, அதில ஒரு பீஸ் எடுத்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணேன். அது முடிக்கிறதுக்குள்ள காஞ்சிரும். கழுவிடுறது. அந்த மாதிரி தான். எது அந்த டைம்ல நமக்கு செட் ஆகுதோ, எது கையில கிடைக்குதோ. அவ்வளவுதான். முட்டை எடுத்து பண்றேன். முட்டை அந்த ஒயிட்ட எடுத்து கொஞ்சம் நேரம் போட்டுக்கிறது. அந்த மாதிரி தான். ஏன்னா இதுக்குன்னு மெனக்கிடுற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்காது. ஸோ ஓடிட்டே இருக்கிறதுனால, அந்த கிடைக்கிற கேப்ல ஏதோ அப்படி 1, 2 பார்த்துப்பேன். ஸோ நீங்க ரொம்ப வருஷமா ஆக்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்க. ஸோ ஸ்டார்ட்டிங்ல இருந்த ஆக்டிங் இண்டஸ்ட்ரிக்கும், அதாவது இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, டிவி சீரியல் இண்டஸ்ட்ரி, ஸோ அதுலயும் இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. மொத்தமாவே மாறிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. ஆம், நான் இது சொல்லலாமான்னு தெரியல. அப்போ வந்து என்ன சொல்றது, அந்த மனிதாபிமானம், ஒரு மதிப்பு குடுக்கறது, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு மரியாதை குடுக்கறது அதெல்லாம் இருந்தது அன்னைக்கெல்லாம். ஒரு மனுஷனா மதிச்சாங்க, ஆர்டிஸ்ட்டா இல்லாம. பட் இன்னைக்கு அப்படி இல்ல. ஒரு எல்லாருமே மெஷின் மாதிரி ஓடிட்டுருக்கிற ஒரு காலகட்டம் இல்லையா? ஸோ அவங்கவங்க முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு பாதையில ஓடிட்டுருக்காங்க. ஸோ நம்ம யார கீழ தள்ளினாலும் சரி, யார வர்றவங்கள தள்ளி இது இது பண்ணிட்டு போனாலும் சரி, அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்டு ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால நெறைய சேஞ்சஸ் இருக்கு. இதுலயுமே. அம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கண்ணுக்கு முன்னாடியே அந்த பார்ஷியாலிட்டி, மனுஷன வந்து ஒதுக்குறது, நெறைய பண்றாங்க. நெறைய நடந்துட்டுருக்கு. வழி இல்ல. நம்மளும் வந்து இதில தான் நம்ம வந்து போய் ஆகணும் அப்படிங்கும்போது, ஸோ அதுக்கு தகுந்த மாரி எல்லாத்தையும் நாங்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஓடிட்டுருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நீங்க இதில அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னீங்க. நீங்க ரிஜெக்ஷன்ஸும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நீங்க அந்த பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி அதெல்லாம் உள்ளுக்குள்ள எடுத்துக்கிட்டீங்க? லைக் உங்களுக்கு எந்த மாரிலாம் வந்துட்டு தாட்ஸ் வந்துச்சு அப்போ? இல்ல நான் அதனால தான் மோஸ்ட்லி நான் வந்து ஆக்டிங் சைடு இறங்காம இருந்த காரணமே. இல்லன்னா நான் வந்து ஏவிஎம் பீரியட்லயே நடிச்சது தான். அப்பலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இந்நேரம் பெரிய இது பண்ணியிருக்க முடியும். பட் என்னன்னா, எனக்கு கொஞ்சம் அந்த சகிப்புத்தன்மைலாம் கிடையாது. எனக்கு வந்து இப்ப கண்ணுக்கு முன்னாடி யாராவது "நீ வா, போ" பேசினாலே எனக்கு அது அத ஏத்துக்க முடியாது. ஸோ அந்த மாரி ஒரு இதில தான் நான் வந்தது. ஸோ இதெல்லாம் நடக்குன்றதுனால தான் நான் ஒதுங்கி இருந்தேன். இன்னொன்னு வந்து பொய்யா அழுவணும், பொய்யா சிரிக்கணும் அப்படிங்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு வராம இருந்தது. அதை விட இன்னொன்னு எனக்கு கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது கொஞ்சம் நெகட்டிவா நடக்குது, ஏதாவது இதாகுதுன்னா, நான் கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன். அது உங்களுக்கா ஆனா நடந்ததா? ஆமா ஓகே. ரியாக்ட் பண்ணிடுவேன் அத. நான் உடனே ரியாக்ட் பண்ணிடுவேன். அ ஒ பயங்கரமா இதாயிடுவேன் நானு. ஸோ இந்த ஒரு ரீசன்னாலேயே நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வராமயே இருந்தேன். ஏன்னா இதெல்லாம் வந்தா நமக்கு பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு. ஸ்டார்ட்டிங்கில கொஞ்சம் எனக்கு அதெல்லாம் ஈடு குடுத்து போறது கஷ்டமா தான் இருந்தது. உள்ளுக்குள்ள பயங்கர கோவம் வரும். என் கூட நடிக்கிறவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்கலாம் என்ன அடக்குவாங்க. கண்ணுக்கு முன்னாடியே வந்து நடத்துவாங்க. ஒரு மாதிரி பேசுறது, இழிவா பேசுறது இதெல்லாம் அந்த மாரிலாம் இருக்கும். அப்பலாம் நான் ஒ கத்துவேன். ஒரு மாரி ரியாக்ட் பண்ணுறதுக்கு போகும்போது, என் ஃப்ரெண்டெல்லாம் கை பிடிச்சு அமுக்கிருவாங்க. "கம்முனு இரு, வேண்டாம், வேண்டாம், வேண்டான்னு" என்னைய வந்து ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிடும். என்ன வெளியில வந்து கத்துவேன். வெளியில வந்து கொட்டி தீத்துருவேன். இன்னொன்னு வந்து நான் வந்து பக்கத்துல இப்போ அந்த ஹெட்டே நிக்கிறாங்க, அவங்க வந்து கேட்டுருவாங்க அப்படின்னு சொன்னா கூட எனக்கு அது நான் கத்துவேன். நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் திட்டி தீத்துருவேன் நானு. அவரு கேட்டுட்டு இருக்காருன்னு சொன்னா, அப்பதான் நான் ரொம்ப திட்டுவேன் நானு. கேட்கட்டும். ஏன்னா பொதுவா நம்ம பேசுறோம்ல, வந்து அவங்கள நம்ம கேட்க முடியாதுல்ல. "நீ ஏன் பேசுன? என்னைய பேசுனா, உன்னைய பேசுனேன், நான் வேற பேசுனேன்" அப்படின்னு சொல்லிடலாம் அதனால. எனக்கு மனசுல என்னென்ன ஆதங்கம் இருக்கோ கொட்டி தீத்துருவேன் நானு.
இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸோ அந்த கேரக்டர்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணா தான் நம்ம வந்து இதில போக முடியும். அதனால எனக்குள்ளேயே போட்டு அடக்கிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டுருக்கேன். எனக்கு பாதிப்பு வராத அளவுக்கு அப்படியே போயிட்டுருக்கேன் அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு நீங்க ஆஹா கல்யாணம்ல தான் வந்துட்டு ரொம்ப கமிட்டடா இருக்கீங்க. கரெக்ட்டா? ஸோ இதுக்கு அடுத்து ஏதாவது பிளான்ஸ் இருக்கா? லைக் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது கமிட் இருக்கு. ஆகியிருக்கீங்களா? மூவிஸ் எனக்கு கொஞ்சம் நான் மூவிஸ் நெறைய பண்ணியிருக்கனால, மூவிஸ் சைடு தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ 2, 3 ப்ராஜெக்ட் பேசியிருக்காங்க. டைமிங்ஸ் தான் இப்போ கொஞ்சம் செட் ஆகல. இன்னொன்னு நீங்க கேட்டீங்க பார்த்தீங்களா? சீரியல் சீரியல் போனா மூவிஸ்ல வந்து பண்றது கஷ்டம். ஏன்னா சீரியல்னா நம்ம இந்த டேட்டுன்னு புக் பண்ணிட்டா, அதில ஒரு இப்போ 15 நாள்னா, அதில 4 நாள் எடுத்தா கூட அந்த 15 நாள் நம்ம வந்து வேஸ்ட்டா தான் இருக்கணும். ஸோ மூவினா பிரச்சனை கிடையாது. பட் இப்ப டேட் பிரச்சனை தான். அதனால வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சீரியல்ஸுமே இப்போ பேசிட்டுருக்கு. இப்ப ஆஹா கல்யாணம் மாதிரி நமக்கு நல்ல ஒரு த்ரூட் கேரக்டர் வருதுன்னா, கண்டிப்பா பண்ணலான்ற ஒரு இதில தான் இருக்கேன். ஸோ எது கிடைக்குதோ அது அந்த டைம்ல பார்த்துக்கின்னு போ வேண்டியதான். ஓகே. அப்போ வந்துட்டு நான் இங்க உங்களுக்கு ஒரு சிட்யூவேஷன் வச்சிருக்கேன். சிட்யூவேஷன் என்னன்னா, சீரியல் சைட்ல இருந்தும் உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது. அட் த சேம் டைம் மூவி சைட்ல இருந்தும் உங்களுக்கு ஆஃபர் வருது. 2த்துலயுமே வந்துட்டு ஒரு ப்ராமினன்ட்டான கேரக்டர் தான். அண்ட் டேட்ஸும் வந்துட்டு ஒரே பர்ட்டிகுலர் டேட். லெட்ஸ் சே செப்டம்பர் 1 டூ செப்டம்பர் 30 ஓகேவா? அந்த 1 மந்த். ம். சீரியல்லையும் 1 மந்த் மட்டும் தான். அதுக்கு மேல வந்துட்டு இருக்காது. அதுக்குள்ளயே நம்ம முடிச்சுருவோம்னு சொல்லிடுறாங்க. மூவிஸ்லயும் சொல்லிடுறாங்க. நீங்க எது சூஸ் பண்ணுவீங்க? இது ரொம்ப சிம்பிள். நீங்க ரொம்ப கிரிட்டிக்கல்னு நெனச்சுட்டு கேட்குறீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா சீரியல் பொறுத்தளவுக்கு சேலரி கம்மி. ஓகே. மூவில நமக்கு ஜாஸ்தி. ஓகேவா? நான் இந்த இந்த பாயிண்ட் 30 யோசிக்கிறேன். டேஸ் வந்து சீரியலு, மூவியான்னு கேட்டா, எனக்கு எதுல வந்து ஜாஸ்தி கிடைக்குதோ அங்க தான் நான் போவேன். ஓகே. சீரியல் பழையபடி சொன்ன மாதிரி தான். சீரியல்னா டைம் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும். மூவினா பிரச்சனையே கிடையாது. ஸோ இது 1 மாசம் தான் அப்படிங்கும்போது சீரியலுங்கும்போது, நான் மூவி தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஓகே. சேலரி வந்துட்டு மூவில கம்மியா ஆமா. இருந்தாலும் பரவால்ல. நீங்க மூவி தான் கம்மியா இருந்தா இல்ல. எப்படியுமே வந்து உங்களுக்கு ஏன்னா இது வந்து டெய்லி பேசிக் உங்களுக்கு. ம். அது வந்து அந்த குறிப்பிட்ட அந்த டைம் தான் உங்களுக்கு மூவி. ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஜாஸ்தி தான் இருக்கும். அதனால நான் மூவி தான் செலக்ட் பண்ணுவேன். உங்கள நான் பிடிக்கவே முடிய மாட்டேங்குது. நானும் ஏதேதோ பண்ணி யோசிச்சு இப்படிலாம் ட்ரை கேட்கலாம்னு பண்ணுங்க. ஏதாவது ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இதுக்கு மேல எங்க இருக்கு? நீங்க நல்லா கட் பண்ணி விட்டுட்டீங்க எனக்கு. இப்ப நியூஸ் ரீடிங்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 90s, ஏர்லி 2K அந்த டைம்லலாம் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் நியூஸ் ரீடிங் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு ஒரு நியூஸ் ரீடிங் போயிட்டுருக்கு. ஸோ அதுல வந்துட்டு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? லைக் அப்போ வந்துட்டு வேற மாரி, இப்போ வேற மாரி அந்த மாரி இருக்கா? இல்ல 2மே சேமா? இப்போ வந்து சோபனா ரவி, சந்தியா மேம் சொன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப அவங்க பேர சொன்னா கூட இந்த பீரியட்ல எல்லாருக்கும் தெரியும். பட் இப்ப ரீசென்ட்டா இருக்கக்கூடிய பிரபலமா இருக்கக்கூடிய சேனல்லேருந்து ஒரு ரீடர் பேர் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா, உங்களுக்கு தெரியாது. அவங்க நியூஸ் ரீடரா அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அதுவும் இல்லாம இன்னொன்னு வந்து அன்னைக்கெல்லாம் வந்து அந்த நியூஸ் ரீடிங்னா அதுக்காக அர்ப்பணிச்சுட்டாங்க அவங்க. வேற எந்த ஃபீல்டு வேற எந்த இதுலயுமே பெருசா இது பண்ண மாட்டாங்க. அந்த நியூஸுக்காகவே அவங்க வந்து ஃபுல் டைம் ஒதுக்கி பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு அப்படி கிடையாது. நியூஸுங்கிறது அவங்க வந்து ஒரு பார்ட் டைம். ஒரு ஃபேஷனா வச்சுட்டாங்க. ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. இப்ப நான் ஒர்க் பண்ண இடத்துல நான் போகும்போது கூட, எனக்கு சீனியர்லாம் அப்பயும் படிச்சுட்டு இருந்தாங்க. நான் ஜாயின் பண்ணும்போது அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்பல்லாம் நான் வந்து ரொம்ப ஆர்வமா நான் போய் கேட்பேன் அவங்ககிட்ட. மேம் இதில வந்து நான் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாமா? என்னென்ன கரெக்ஷன் இருக்கு? நான் படிக்கிறத பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க மேம். அப்படி சொல்லி நாங்கலாம் வந்து கேட்போம். பணிவோட இருப்போம். அவங்க வந்து அத கேட்க மாட்டாங்க எங்ககிட்ட. நீ என்னை பார்த்தா நீ வந்து மரியாதை குடுக்கணும். எனக்கு சலாம் போடணும். அப்படிலாம் அவங்க என்னைக்குமே சீனியர்ஸ் வந்து எங்ககிட்ட சொன்னதில்ல. பட் ஆனா எங்களுக்கே அது ஒரு தோணும். ஆட்டோமேட்டிக்கா அந்த அவங்கள ஃபீலிங் பார்த்தா வந்து நம்ம வந்து மரியாதை குடுக்கணும்னு எங்களுக்கு தோணும். நாங்க குடுப்போம். பட் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் வந்து ஜெனரேஷன் நான் தப்பு சொல்லல. ஏன்னா, அப்போ இருந்தவங்கள விட இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து ரொம்ப கிளவரா இருக்காங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எல்லா வகையிலும் டேலண்டட் பெர்சன் தான். பட் என்னன்னா, பேசிக்கலான விஷயங்கள் மறந்துடுறாங்க. ஒரு சீனியர் பார்த்தா நம்ம மரியாதை குடுக்கணும். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வார்த்தைகளுக்கு நம்ம வந்து இது மதிப்பு குடுக்கணும். அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு மறந்துட்டாங்க. நாங்களே வந்து இப்போ ஏதாவது ஒருத்தர் படிக்கும்போது, இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் இருக்குப்பா. நீ இத கொஞ்சம் மாத்திக்கோ. கொஞ்சம் திருத்தி படிச்சீன்னா நல்லாயிருக்கும். பயமா இருக்கு நம்ம சொல்றதுக்கு. நான் அத பணிவா தான் நம்ம சொல்லுவோம் நம்ப. அம்மா ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேட்டுக்குவியா? இந்த மாரி ஒண்ணு இருக்கு அப்டி சொன்னா கூட, ஆ சில பேர் வந்து ஓகே, ஓகேம்பாங்க. ஆனா அவங்க ஆஸ் யூசுவல் அவங்க எப்படி படிக்கிறாங்களோ அப்படிதான் படிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னாடி போயிட்டு, இவங்க என்ன பெரிய இவங்களா? நான் படிக்கிறத வந்து திருத்துறாங்க. அப்படிலாம் சொல்றக்கூடிய பெர்சன்ஸும் இருக்காங்க. அதே மாதிரி நியூஸ் அப்படின்னாலே ஒரு தனி இதுதான். உங்களுக்கு கம்பேரிங் பண்றது, ஆக்டிங் இதெல்லாம் விட,
நியூஸ் வந்து ரொம்ப கஷ்டம். நியூஸ் வாசிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கம்பேரிங்லலாம் நீங்கள் அப்பப்போ கட் பண்ணி போயிடும். இல்லைன்னா கலோக்கியெல்லாம் நீங்கள் நின்றுட்டு இது பண்ணிட்டு பேசிட்டு போயிடலாம். பட் நியூஸுங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு ஃபீல்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இது நமக்கு கையில் கிடைக்குதுன்னா அதை எந்த அளவுக்கு மதித்து அதுக்கு மரியாதை கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ இருக்கிற சில பேர் வந்து எடுத்துக்கிறது கிடையாது. உச்சரிப்புலேயும் சரி, ட்ரெஸ்ஸிங்ஸ்லேயும் அதையுமே நான் குறிப்பிட்டு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ சமீபமாக அதுவுமே நிறைய மாறிடுச்சு. நாங்கள்லாம் அப்போல்லாம் படிக்கும்போது முடி முன்னாடி போடவே கூடாது. அது ஒரு ரூல்ஸே இருக்குது. பட் இன்றைக்கி அப்படி கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது எனக்கு. என்னடா அது நம்மலாம் இதுக்காகவே உட்காந்து இந்த நியூஸுக்காகவே ப்ரிப்பேர் ஆகி நம்மலாம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். இன்றைக்கி என்னென்னா இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா நியூஸுங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சுன்ற அந்த ஒரு இதுதான். அன்றைக்கெலாம் ஒரு சேனலில் 5 பேர் இருந்தாங்க. படிக்கிறதே பெரிய விஷயம். பட் இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒரு சேனலில் 10 பேர் 15 பேர் கூட இருக்காங்க நியூஸ் ரீடர்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு கையில் கிடைக்கிறதுனால அதனுடைய அருமை வந்து அவங்களுக்கு தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியன் என்னென்னா, உச்சரிப்பு தெளிவாக கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஆப்போசிட் பர்சன் வந்து விஷயத்தை எடுத்துக்கணும். அதுதான் நியூஸ் ரீடிங்குடைய ஒரு இம்பார்ட்டன்ட் இது. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக படிக்கிறதுனாலையோ, தங்கிலீஷில் படிக்கிறதுனாலையோ, இல்லை ஸ்டைலிஷாக படிக்கிற நிறைய பேர் அந்த வார்த்தைகளே மாற்றுவாங்க. நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையவே ஸ்டைலாக படிக்கிறேன்னு சொல்லி வேறு மாதிரி சொல்லுவாங்க. நமக்கே புரியாது அது. ஸோ நமக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய பப்ளிக் பர்சன்ஸ் வந்து பார்த்தா இதுதான் விஷயங்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நியூஸை மட்டும் அவங்க பார்த்து அவங்க வந்து அதை எடுத்துக்கணும். அந்த வகையில் பண்ணுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இப்போ வந்துட்டு நீங்கள் வெளியே மால்ஸ் இல்லாட்டி பக்கத்தில் மார்க்கெட் அப்படிலாம் நீங்கள் அடிக்கடி போவீங்கள்ல, போகும்போது பப்ளிக் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு இவங்க ஆகா கல்யாணம் காயத்ரி தானே அப்படின்னு வந்துட்டு உங்கள்கிட்டலாம் பேசியிருக்காங்களா? ரெக்கக்னைஸ் பண்ணி வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. எனக்கு வந்து நியூஸ் ரீடிங்லேயே வந்து நிறைய பேர் அப்போல்லாம் வந்து இந்த சேனல் அந்த சேனல் அவங்களுக்கு தெரியாது. எங்கேயாவது பப்ளிக் போனோம்னா இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கோமே எங்கேயோ பார்த்துருக்கோம் இப்படி தான் பேசிப்பாங்க. பட் ஆனால் நியூஸில் எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் என்னென்னா, நான் வந்து காஞ்சிபுரமில் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் போன போது ஒரு வயசான பாட்டி அவங்க கோவில் சுற்றி வந்துட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்து இன்ட்ரோ கொடுக்குறாப்புல அந்த பாட்டிக்கிட்ட. இந்த மாதிரி அவன் வந்து கம்பேரிங்லாம் பண்ணிகிட்ருக்கு. தெரியும் தெரியும்ப்பா தெரியும்ப்பா. இவங்கள பார்த்துருக்கீங்களா பாட்டி? நான் கேட்டேன் என்ன இப்போ கேளு தெரியுமான்னு. தெரியுமா பாட்டி இவங்கள பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேனே. எங்கே பார்த்துருக்கீங்க பாட்டி? நான் நியூஸில் பார்த்துருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு வயசான பாட்டி வந்து நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அது ஒரு இது கிடச்சிது. பட் ஆனால் அதை விட இப்போ இந்த சீரியல் நான் தொடங்கிட்டு ஒரு 1.5 வருஷம் தான் ஆகுது. பட் ஆனால் இன்னைக்கு எனக்கு என்னோட பேரே விட்டுட்டு எல்லாருமே வந்து ஆஹா கல்யாணம் காயத்ரி அப்படிங்கிற அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது பெருமையாக தான் இருக்குது. இன்னும் இப்போ ரீசெண்டாக நெகட்டிவ் கேரக்டர் பண்ணதுக்கு பிறகு தான் எனக்கு நிறைய ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க என்னைய. ஏன்னா இவங்க நெகட்டிவாக பண்ணுறாங்க, இவங்களை திட்டணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் பார்த்து பப்ளிக்லலாம் இது பண்ணுறாங்க. ஒரு வகையில் பெருமையாக இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ தான் நமக்கு புரியுது. நான் வந்து இப்போது நார்மலாக இருக்கும்போது நான் யோசிப்பேன். கோவிலெல்லாம் போனால் நிறைய ஒரு பெரிய ஸ்டார் வராங்கன்னா எல்லோரும் போய் இது பண்ணும்போது அவங்க வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாது, இது பண்ண முடியாது சொல்லிட்டு போவாங்க இல்லையா? நான் அப்போ நான் என்ன நின்று ஒரு 5 நிமிஷம் அவங்களுக்கு ஃபோட்டோவில் போஸ் கொடுக்கறதுக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? ஓவராக பண்ணிக்கிறாங்க அப்படிலாம் நம்மளும் நினச்சிருக்கோம். பட் ஆனால் இப்போ நினைக்கும்போது கொஞ்சம் அது நமக்குமே தோணுது. இப்போ நாங்கள் கோவிலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா கூட அந்த கருவறையில் போய் சாமி கும்பிடும்போது கூட சில பேர் வந்து செல்ஃபி எடுக்கணும்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்க்கும்போது ஓகே அந்தந்த இடத்துல நம்ம இருந்து பார்த்தா தான் தெரியும் அதனுடைய வலி என்னங்கிறது அப்படின்னு. பட் ஒரு சைடு பெருமையாகவும் இருக்குது. நம்ம எங்கேயோ ஒரு திருச்சியில் யாருக்குமே தெரியாமல் ஒரு ஜெயாவாக இருந்த நான் வந்து இன்றைக்கி இங்கே ஆஹா கல்யாணம் காயத்ரின்ற லெவலுக்கு வந்திருக்கேங்கும்போது ஒரு சைடில் பெருமையாகவும் தான் இருக்குது எனக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய சேனலில் ஒர்க் பண்ணீங்க, உங்கள் இன்ஸ்பிரேஷனோட சேனல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஸோ ஜெயலலிதா மேம் கூட வந்துட்டு நீங்கள் பர்சனலாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? லைக் வந்துட்டு அவங்க நீங்கள் நியூஸ் ரீடிங் பண்ணுறத அவங்க பார்த்துட்டு இந்த இந்த இதை நீங்கள் மாற்றினா நல்லாயிருக்கும், இல்லாட்டி நீ சூப்பராக பண்ணுறப்பா அப்படிலாம் அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை அந்த ஒரு குடுப்பினை எனக்கு கிடைக்கல. ஏன்னா நான் வந்து அவங்களுக்காகவே தான் அந்த சேனலுக்குள்ளே போனேன். பட் நான் போயிட்டு ஒரு 1.5 இயர்ஸில் ஏதோ அவங்களுக்கு உடம்பு இதில் ப்ராப்ளம் ஆகிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலைஸ்டு. ஸோ நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அம்மாவை போய் பார்த்து நம்ம அதில் சேர்ந்து நம்ம பெரிய லெவலில் இது பண்ணணும்னு நினச்ச போது அது வந்து எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. பட் ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு சீனியர்ஸ் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா வந்து ஒருத்தருடைய நியூஸ் ரீடிங்கையும் பார்ப்பாங்க.
ஐ மீன் அவங்க வந்து இப்போ நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போனால் கூட இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி ஒருத்தர் நியூஸ் படிக்கிறதையும் அவங்க வந்து வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே போல் எனக்கு சீனியர்ஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க படிக்கிற த படிக்கும்போது ஏற்படுற பிழையாகட்டும், அவங்களே சொல்லி இந்த வார்த்தை இப்படி படிக்கணும். இன்னும் சொல்லப்போனா மோடின்னு நாங்க எல்லாரும் இப்ப எல்லாருமே மோடின்னு தான் படிக்கிறாங்க. நரேந்திர மோடி. பட் எங்க அம்மா வந்து மோடி படிக்கக்கூடாது. அது மோதின்னு படிக்கணும். அப்படின்னு சொல்லி அந்த திருத்துனது அவங்க தான் எங்க சேனல்ல. மோஸ்ட்லி எங்க சேனல்ல சீனியர்ஸ். இப்ப வந்தவங்க இல்ல. பழைய ஆள் நாங்க எல்லாரும் படிக்கிறது பார்த்தீங்கன்னா, மோதின்னு தான் நாங்க படிப்போம். ஸோ இந்த மாதிரி பர்ட்டிகுலரா நெறைய அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாரி ரீடர்ஸுமே அப்ப படிச்ச ரீடர்ஸ் எல்லாருமே அம்மா கூட அவங்க எல்லாருமே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது ஒருத்தர் ஒரு 10 நாள் கேப் விட்டுட்டாங்க, ஏதோ வரல அப்டின்னா கூட, இவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்களாம். ஏன் இந்த மாரி அந்த ரீடர் வந்து 10 நாள் ஆச்சு அவங்க வரல. என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? அப்டின்னு சொல்லி கேட்டுட்டு இவங்க வந்து கால் பண்ணி பேசுவாங்களாம் அவங்க. என்ன என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஏன் வரல? அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மா வந்து அ தனியா இன்னும் சொல்லப்போனா அவங்க வந்து எனக்கு ஒரு என்னுடைய சீனியர் மேம் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு கூட்டம் நடக்கும்போது பொலிட்டிக்கல் ஆளுங்களும் இருந்திருக்காங்க. நியூஸ் ரீடர்ஸும் அங்க போயிருந்திருக்காங்க. அம்மா வந்து வெளியில வந்து பேச ஆரம்பிக்கும்போது, பக்கத்தில இங்க நியூஸ் ரீடர்ஸ்லாம் நிக்கிறத பார்த்த உடனே, இவங்கள எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு, "வாங்க எல்லாரும் இங்க வாங்க ரீடர்ஸ்லாம் வாங்கன்னு" சொல்லி கூப்பிட்டு, அவங்கள்ட்டலாம் ஃபர்ஸ்ட்டு பேசிட்டு, அவங்களுக்கு காஃபி குடுங்கன்னு சொல்லி உட்காத்தி வச்சுட்டு, அதுக்கு பிறகு தான் அவங்க அந்த இதுக்கே போயிருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். பட் அவங்க கூட நம்மளால இருக்க முடியலையே! அப்படின்ற அந்த ஒரு ஏக்கமும், ஆதங்கமும் எனக்குள்ள இருக்க தான் செய்தது. பட் அவங்க அவங்க வந்து நியூஸ் ரீடர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஒரு மரியாதை குடுத்து, ஒரு பெரிய ஒரு இதில தான் அவங்க வந்து வச்சிருந்திருக்காங்க. ஸோ நீங்க ஜாயின் பண்ணி 1, 1 1/2 இயர்ஸ் கிட்ட அவங்க கூட நீங்க வொர்க் பண்ணீங்கல்ல, லைக் அவங்க சேனல்ல. ஸோ அப்போ வந்துட்டு நீங்க பண்ண வொர்க்ஸ் பார்த்துட்டு, இது சேஞ்ச் பண்ணிக்கோ, இது நல்லாருக்கு. அந்த மாரி அவங்க சொன்ன மாரி யாராவது இன்ஃபார்ம் இல்ல அந்த பண்ணியிருக்காங்களா? மாதிரி என்னோட பர்ட்டிகுலரா எனக்குன்னு ஆனா எனக்கு நான் கேள்விப்பட்டது இன்னொன்னு என்னன்னா, அம்மா அ லாஸ்ட்டா செலக்ட் பண்ணது எங்களோட நானும் இன்னும் ஒரு 2 பேர் எனக்கு பிறகு வந்தாங்க. அவங்கள வந்து அவங்க தான் செலக்ட் பண்றது அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்கன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து ஆடிஷன் குடுத்துட்டு வந்துட்டேன். நான் ஒரு 4, 5 தடவ படம் எடுத்தாச்சு. ஜெயா டிவி போயிட்டு, போயிட்டு, போயிட்டு எனக்கு வந்து கடைசியில இல்லன்ற மாரி அப்படிலாம் போயிருக்கு. பட் லாஸ்ட்டா நான் போனபோது ஆடிஷன் குடுத்துட்டு வந்துட்டேன். அங்க உள்ள ஹெட் வந்து என்ன கூப்பிட்டு சொன்னாரு, "நீங்க போட்டிருந்த சாரி கலர் ரொம்ப இதா இருக்கு. நீங்க திருப்பி வேற ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸுல வாங்க" அப்படின்னு சொல்லி எகைன் எனக்கு எடுத்தாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஐயோ! இந்த டைமும் நமக்கு கிடைக்காதோ! அப்படின்னு கொஞ்சம் நான் இது பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்ட்டாங்க. அம்மா உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. உங்களுடைய இது பார்த்தாச்சு. அவங்க உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. ப்ராப்பரா உங்களுக்கு சேனல்லேருந்து உங்களுக்கு வந்துரும். நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உண்மையாவே அந்த ஒரு நிமிஷம் வந்து நான் ரொம்ப ஏக்கம். ஏன்னா நான் திருச்சியிலேருந்து இங்கே ட்ராவல் பண்ணும்போது கூட சென்னைக்கு வரும்போதெல்லாம் அந்த சேனல் கடக்கும்போது எனக்கு அது பெரிய ஒரு கனவாவே இருக்கும். இந்த சேனல்ல உட்காந்து இன்னொன்னு ஜெயா செய்திகளுக்காக ஜெயா. ஏன்னா அவங்களோட பேர்ல பாதியில ஒரு கால் இதுவாவது எனக்கு இருக்கு. ஸோ அந்த ஜெயலக்ஷ்மின்னு சொல்லக்கூடாது நம்ம. ஜெயா செய்திகளுக்காக ஜெயான்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இது இருந்தது எனக்கு. ஸோ அந்த தருணம் எனக்கு அது நிறைவேறின ஒரு இது. இன்னொன்னு உள்ள போனதுக்கு பிறகு இந்த மாரி அம்மா தான் செலக்ட் பண்ணாங்க. உங்களையும் உங்களுக்கு அப்புறம் 2 அவங்க கடைசியா செலக்ட் பண்ணது உங்கள தான் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே அந்த வகையில நான் வந்து குடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு நெனச்சுட்டேன் நானு. ஸோ இப்போ வர ஜென்ரேஷன் பீப்பிள்க்கு நீங்க வந்துட்டு நியூஸ் ரீடிங்காக இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், ஒரு அட்வைஸ் நீங்க குடுப்பீங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க? இந்த ஃபீல்டுன்னு கிடையாது. நான் பொதுவாவே நான் சொல்றது என்னன்னா, எல்லாருமே மெஷின் மாதிரி தான் ஓடிட்டுருக்கோம். அவங்கவங்க முன்னேற்றத்த தேடி தான் ஓடிட்டுருக்கோம். பாதைகள் பல இதை கடந்து தான் வரோம். ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு ஒரு கஷ்டங்கள் இது இருக்கு. யாருமே ரொம்ப சீக்கிரமா ஒரு இத கடந்து வந்து ஒரு பெரிய விஷயத்துல உட்கார முடியாது. பெருசோ, சின்னதோ எந்த ஒரு இதுவுமே நம்ம கடந்து போற பாதையில நமக்கு ஆப்போசிட் வர்றவங்கள நீங்க மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல. அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. நம்பிக்கை துரோகம்ன்ற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கு. ஏன்னா, நம்பி இருக்கக்கூடிய நெறைய பேர கண்ணுக்கு நேரா சில பேர் வந்து துரோகம் பண்ணி ஏமாத்துறாங்க. அந்த ஒரு விஷயம் பண்ணாதீங்க. இல்லன்னா நம்பிக்கை குடுக்காதீங்க. அதுதான் நான் மெயினா நான் சொல்லுவேன். அது ஒண்ணு பண்ணாதீங்க. இன்னொன்னு வந்து நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக, அடுத்தவங்கள கீழ தள்ளி அவங்க மேல ஏறி நம்ம வரணும் அப்படிங்கிறத நெனைக்கக்கூடாது.
பழைய காலத்துல இருக்கக்கூடிய சில பாரம்பரியமான விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும். இன்னைக்கு நெறைய அதெல்லாம் மறந்துட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு சில வார்த்தைகள் கூட தெரியல. பாரம்பரியம்ங்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் கொஞ்சமாவது அதையெல்லாம் கத்துக்கிட்டு, நமக்கு முன்னோர்கள் சொல்ற ஒரு சில விஷயங்கள கொஞ்சம் கடைபிடிச்சு வந்தா நல்லாயிருக்கும். இதுதான் என்னுடைய ஒரு பெரிய ஒரு இது. இது அட்வைஸ் இல்ல, ஒரு வேண்டுகோள் அவ்வளோதான். ஸோ உங்க கூட வந்துட்டு பேசி நான் நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் நெறைய விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் கூட. ஸோ ஐ ஹோப் நீங்க சொன்ன மாரி அதெல்லாம் நானுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா மேபி சேஞ்சுக்கான ஒரு ஸ்டார்ட் நான் பண்ணி வச்ச நீங்க இந்த மாதிரி இடத்துல இருக்கும். உட்காந்துக்குவீங்க. நடந்தா நல்லாருக்கும். தேங்க் யூ. அதுதான் டச் வுட் நடக்கணும். ஸோ இட் வாஸ் கிரேட் டாக்கிங் டு யூ மேம். தேங்க் யூ. சேம் டு யூ. உங்களுக்கும் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு குடுத்ததுக்கு, உங்களுக்கும் நான் வந்து உங்க சேனலுக்கும் என்னுடைய சார்பா நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ.